அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினம்தோறும் மஹ்ரிப் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபிமொழிகளையும் அந்த நபிமொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது இப்னு மாஜா என்கின்ற ஹதீஸ் நூலின் 4245 எண்ணில் பதியப்பட்டிருக்கிற செய்தியையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். இந்த செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கூட்டத்தாருக்கு மறுமையில் ஒரு சில நபர்களினுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை எச்சரிக்கை செய்யும் பொழுது நபிகளார் அவர்கள் கூறுகிறார்கள், லஅலமன் அக்மாமன் மின் உம்மதி, நான் என்னுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு கூட்டத்தை அறிகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சமுதாயம், நம்ம எல்லாருமே ரசூலுல்லாஹ்வினுடைய உம்மத்து தான். ரசூலுல்லாஹ் தன்னுடைய சமுதாயத்தை குறித்து சொல்கிறார்கள், என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் இருப்பார்கள், யஅதூன யௌமல் கியாமத்தி பி ஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமா, மறுமை நாளில் அவர்கள் வருவார்கள். எப்படி வருவார்கள் என்றால், மறுமையில எல்லாரையுமே எடை போடுறது எப்படின்னா அவர்களினுடைய நன்மை எவ்வளவு தீமை எவ்வளவு, இதுதான் கணக்கே. அந்த கூட்டத்தினுடைய நன்மையை பற்றி நபிகளார் குறிப்பிடுகிறார்கள், திஹாமா மலையை போன்ற அளவிற்கு மிகப்பெரிய மலை கணக்கான நன்மைகளை கொண்டு வருவார்கள். யோசித்து பாருங்கள், நம்ம எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறோம் தெரியல. ஒரு கொஞ்சோண்டு நன்மை இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் கூட நமக்கு சொர்க்கம் வழங்கப்பட்டு விடும். ஆனால் அந்த கூட்டத்தார் செய்த நன்மைகள் எப்படி இருக்கும்னா மலை போன்று, திஹாமா என்கின்ற மலையை குறிப்பிட்டு சொல்கிறார்கள், அவ்வளவு பெரிய மலை அளவிற்கு நன்மைகளை கொண்டு வருவார்கள். மறுமையில வந்து நிற்கும் பொழுது இவ்வளவு நன்மை வச்சிருக்காங்க, இவங்க சொர்க்கத்திற்கு தான் சென்று விடுவார்கள் என்று எண்ணுகின்ற அளவிற்கு நன்மை இருக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஓ ஜஅலஹு அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, கீர்த்தியும் சங்கையும் மிக்க அல்லாஹ் அதை எவ்வாறு ஆக்குவான் என்றால் ஹபாஅம் மன்சூரா, மிகப்பெரிய மலையா இருக்கும். ஆனா அல்லாஹ் ஒரே செகண்ட் தான் பரப்பப்பட்ட புழுதி அல்லாஹ் மாத்திட்டு போயிடும். மலைகள் போன்று வந்த நன்மைகள் எதுவுமே இல்லாம புழுதியை கையில பிடிக்க முடியுமா? புழுதியை போன்று மாற்றி விடுவான் என்று சொல்லி தம்முடைய சஹாக்களுக்கு சொல்கிறார்கள். கேட்டவுடன் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அஞ்சி நடுங்குகிறார்கள், இந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. தீமை செஞ்சு தீமையிலே புரண்டு நரகத்துக்கு போறோமா? சரி, அது கூட அப்படி போறதுதான் நியாயம், அதுதான் அவர்களுக்கான தங்குமிடம். நன்மைகளை செய்து மலைகள் அளவுக்கு நன்மையை சேர்த்து வச்சு மறுமையில போய் நிற்கும் போது அல்லாஹ் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவான். பரப்பப்பட்ட புழுதியா பறந்து பேர் எல்லாம். உடனே சஹாபாக்கெல்லாம் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, சிஃப்லனா, அவர்கள் யார் என்று எங்களுக்கு நீங்க சொல்லி காட்டுங்க. அல்லாஹ் நக்கூன மின்ஹும், நாங்க அவங்கள மாறிடக்கூடாது. யாருன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க அவங்கள மாறாம இருந்துருவோம். அவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு செயலின் காரணமாக இவ்வளவு நன்மைகள் ஒண்ணுமே இல்லாமல் சென்றது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். எப்படிப்பட்ட நபர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தன்மை என்று தெரியுமா? என்ன செஞ்சனால ஒட்டுமொத்த நன்மைகளும் பரப்பப்பட்ட புழுதியாக மாற்றப்பட்டது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அமா இன்னஹும் இஹ்வானுக்கும், அவங்க வேற யாரும் கிடையாது, அவர்கள் உங்களினுடைய சகோதரர்கள், உங்களோட இருப்பார்கள், உங்களை சார்ந்தவர்கள். நீங்கள் இரவு நேரத்தில் எவ்வாறு நின்று அல்லாஹ்விற்கு வணங்குகிறீர்களோ அதே போன்று அவர்களும் நின்று வணங்கி கொண்டிருப்பார்கள். நன்மைகள் எல்லாவற்றிலும் உங்களோட இருந்திருப்பார்கள். தொழுகைக்கு வந்திருப்பாங்க, நம்மளோட நோன்பு நோட்டு இருப்பார்கள், தான தர்மங்கள்ல சேர்ந்திருப்பாங்க, பயானுக்கு போகும்போது வந்திருப்பாங்க, நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது நம்ம கூடவே இருந்திருப்பாங்க, நம்மோடு சேர்ந்து இரவு தொழுகைகள் எல்லாம் தொழுதிருப்பார்கள். எல்லா நன்மை உங்களோட சேர்ந்து செய்திருப்பார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் தனியாக சென்றால், தனிமை என்கின்ற ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டால் இறைவனினுடைய வரம்புகளை மீற ஆரம்பித்து விடுவார்கள். இப்படிப்பட்ட தன்மை, இப்படிப்பட்ட கூட்டத்தாரினுடைய நிலைமைதான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் எந்த நன்மை கணக்கில் கொள்ள மாட்டான். தனிமையில் செய்த தீமை ஒட்டுமொத்த நன்மைகளையும் அழித்து விடுகிறது. ஏன் தெரியுமா? அந்த நன்மைகளினுடைய நோக்கம் அல்லாஹ் என்பதாக இருப்பது கிடையாது. கூட்டத்தோடு இருக்கிறோம்னா கூட்டத்துக்காக நன்மை செய்யறது. தனிமையில் இருக்கும் பொழுதும் இறைவனை அஞ்சி, தனிமையாக இருந்தாலும் யாருமே பார்க்கல, அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ்விற்காக செய்கின்றேன் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு மத்தியில் இல்லை. தனிமையில் இருக்கும் போது ஷைத்தான் அதிகமாக நம்மை வழிகெடுத்துக் கொண்டு கூட்டி சென்று விடுவான். தனிமையாக இருக்கும் பொழுது ஏராளமான தவறுகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை வார்த்தைகளை எல்லாம் நம்முடைய நெஞ்சில் போட்டு நம்ம எப்படியாவது வழிகேட்டிற்கு இழுத்து சென்று விட வேண்டும் என்று ஷைத்தான் துடியாக துடித்துக் கொண்டிருப்பான். அவனுக்கு பின்னாடி போயிட்டோம்னா எந்த நன்மை நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதற்கு மாற்றமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தனிமையில் இறைவனை அஞ்சி நீங்கள் அழுதால் அல்லாஹ் உங்களுக்கு அர்ஷினுடைய நிழலை வைத்திருக்கிறான். தனிமை என்கின்ற ஒரே ஒரு நிலை, அதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதில் இருக்கிறது. தனிமையினுடைய நேரத்தில் ஷைத்தானுக்கு பின்பாக சென்றால் நன்மைகள் எதுவும் இல்லாமல் நரகத்திற்கு செல்ல வேண்டும்.
தனிமை என்கின்ற ஒரு நிலை இருந்தும் கூட இறைவனை நினைத்து அஞ்சி அழுதால் இறைவன் நாளைக்கு நமக்கு அரிசியினுடைய நிழலையும் தருவான், நாளைக்கு சொர்க்கத்தையும் தருவான். அன்பார்ந்தவர்களே, ஒரு முஸ்லிமாக இருந்து நன்மைகளை செய்வது மிக சுலபமான காரியம். ஆனால் அந்த நன்மைகளை பாதுகாத்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நன்மையாக இருந்து அதன் மூலமாக சொர்க்கத்திற்கு செல்வது மிக மிக கடினமான ஒரு விஷயம். எப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தாலும் இறைவனை அஞ்சி, அது நாம் கூட்டமாக இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான நிலைகளிலும் இறைவனை அஞ்சக்கூடிய நன்மக்களாக ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.